அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியா டென்ஷன் இல்லாம ஹெல்தியா சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி? ஆஹா, 2 டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஃபுட் வகைகள் தான் பார்க்க போகிறோம். அது செய்யறது ரொம்பவே ஈஸி. ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு திருப்பி திருப்பி சாப்பிட்ணுன்னு தோணும். அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. இன்றைக்கி ஒரு பொடி வெரைட்டி அண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னங்கிற பார்க்குறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்க மாதிரியே நானும் உங்களுக்கு அந்த ரெசிபி சொல்லிக் கொடுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இது பார்க்குறதுக்கு தான் ரொம்ப இது எப்படி சொல்கிறதுனா பழப்பழம் மாதிரி பார்க்க முள்ளு முள்ளாக இருக்கும், ஆனால் சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்தி. அந்த மாதிரி தான் இந்த ரெசிபியும். வாங்க இன்றைக்கி ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான சட்னி வகை தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி ரைஸுக்கு, தயிர் சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே பக்காவாக 10 பொருத்தமும் சூப்பர். வயிற்றில் ஏதோ பிரச்சனையா, அஜீரணம் ஆகலையா, இல்லை ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு கம்மியாக இருக்கா, நார்ச்சத்தே இல்லையா, உடம்பு கல் மாதிரி வேணுமா, எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி ரெமடிங்க. இந்த சட்னியை வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்பு அவ்வளோ ஹெல்த்தியாக, ரொம்பவே சுறுசுறுப்பாக, உங்கள் வயிற்றுலையும் எந்த கடமுட பிரச்சனை இல்லாமல் சூப்பராக வச்சுருக்கோம். ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியும், அதே சமயத்தில் உங்களுக்கு காஸ்ட்டுமே கம்மி. நீங்கள் அந்த கண்ட டேப்லெட்டை வாங்கி போட்டு வயிற்றை சரி பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஜீரணம் ஆகலையா, இந்த மாதிரி பிரண்டை சட்னி செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் இஞ்சி சட்னி கூட இருக்குது, இஞ்சி குழம்பு இருக்குது, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. லாஸ்ட்டில் நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். இப்போது 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அண்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டுறாதீங்க, ஏன்னா உளுத்தம்பருப்பில் ஒரு வழவழுப்பு தன்மை இருக்கும். அது அதிகமாக போட்டிங்கன்னா சட்னி ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்கும், அதனால் நல்லா இருக்காது. உளுத்தம்பருப்பு முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போது பிரண்டையை க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை நம்ம உளுத்தம்பருப்பு போட்டு ஒரே ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு நம்ம இந்த பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க, முன்னாடியே போட்டுருங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் பிரண்டையை போட்டிங்கன்னா நீங்கள் பிரண்டை வேகிறதுக்குள்ளே, அதாவது பிரண்டை நல்ல கலர் மாதிரி வந்து வேகிறதுக்குள்ளே இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தீஞ்சிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பருப்பு போட்ட உடனே நீங்கள் பிரண்டையை ஆட் பண்ணிவிடுங்க. பிரண்டையே தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பிரண்டை நல்லா பச்சை பசேன்னு இருந்தது, இப்போ கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி கருவேப்பிலையும் இதிலே சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். உங்களுக்கு கருவேப்பிலை வேணான்னா நீங்கள் பிரண்டையோட கூட நிறுத்திக்கலாம். இப்போது நல்லா வணக்கணும். இந்த கருவேப்பிலையை நல்ல எண்ணெயில் வணக்கக்குள்ளே தான் அந்த கருவேப்பிலை வாசம் மாறும், உங்களுக்கு பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கும். ஒரு சிலருக்கு கருவேப்பிலை ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா அதில் இருக்க வாசம் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதில் நல்லா வணக்கிட்டு சட்னி அரைச்சி கொடுத்து பாருங்கள். இது என்ன சட்னி திருப்பி வேணும்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது 1/4 டீஸ்பூன் ஜீரகம் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நிறுத்துறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் கருகாது. இப்போது 2 ரெட் சில்லி அண்டு இந்த சட்னிக்கு தேவையான புளி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டிஃபனுக்கு பண்ணுறீங்கன்னா புளி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. போடாமல் இருக்காதீங்க, டேஸ்ட் வராது. கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸுக்குன்னா நீங்கள் கொஞ்சம் இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு காரமும் புளியும் தான் ரொம்ப முக்கியம், டேஸ்டியாக இருக்கும். இப்போது அந்த எண்ணெயிலேருந்து இந்த கடலைப்பருப்பு அண்டு பிரண்டை எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணியே எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, இந்த அளவுக்கு நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு துவையல் வந்து கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இப்போது இந்த அளவுக்கு பொடி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இதில் என்ன பண்ணுங்கன்னா தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க.
இப்போ பாருங்க நம்ம எடுத்து சட்னி தண்ணி தண்ணியோட ஊத்தி ரெடி ஆயிடுச்சு. நல்லா நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்க இந்த சட்னி பார்க்கறதுக்கே அவ்வளோ டேஸ்டியாக ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சட்னி அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு அண்டு கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு ஒரு தாளிப்பும் கொடுத்துருக்கேன். இந்த சட்னியை நீங்கள் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக செமையாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் எப்போ பண்ணுவீங்கிற கேட்குற அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக இருங்க. நன்றி, வணக்கம். இதே போல் நீங்கள் பிரண்டை பொடியும் செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் அடிக்கடி சட்னி செய்ய முடியலங்கிற ஃபீல் பண்ணுறீங்கன்னா பிரண்டை பொடி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் ஹெவி ஃபுட்டாக சாப்பிட்றீங்களோ அடுத்த நாள் நீங்கள் இந்த மாதிரி பொடி சாப்பிட்டு நீங்கள் ஹெல்த்தியாக உங்கள் டைஜஷனை மெயின்டைன் பண்ணி. பிரண்டை பொடி எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இந்த மாதிரி ஈஸியாக ஹெல்த்தியாக அண்டு ரொம்ப குயிக்காக சமைக்கக்கூடிய ரெசிபிஸும் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. உங்கள் ஆரோக்கியமும் அக்கறையுள்ள உங்கள் நண்பர்கள்.